நலந்தானா. உங்கள் நிரந்தர பல் வராமல் பால் பல்லு தொடர்ந்து காணப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த பல்லுக்குரிய சரியான சிகிச்சையை செய்ய வேண்டும். பாட்பற்கள் சாதாரண ஒரு சிறுவருக்கு 20, பெரியவர்களுக்கு நிரந்தர பற்கள் சாதாரணமாக 32. கொடுப்பு பெற்கள் முளைக்கின்ற பொழுது ஒரு வலி காணப்படும். சிலர் அதற்கு வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் மருத்துவ நிபுணரை நாட வேண்டுமா அல்லது இவ்வாறு வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வது நல்லதா? இந்த மாற்றம் நிகழும் பொழுது எங்கள் தாடி எலும்பு அதுக்கேற்றபடி வளர வேண்டும். வணக்கம் நேயர்களே, நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் இந்த பெட்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பெட் சுகாதாரம், வாய் சுகாதாரம் தொடர்பில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினமும் அதை கலியகத்துக்கு வருகை வந்திருக்கின்ற டாக்டர் பரமலிங்கம் சத்யகுமார். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சமூகத்திடையே நல்ல ஆரோக்கியமான செய்திகளை கொண்டு செல்வதால் இது முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே நாங்களும் இங்கு நல்ல ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமான நிரம்ப கருத்துக்களை கூறி வருகின்றோம். நன்றி டாக்டர். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த மக்களினுடைய தேவைகள், ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களை நாங்கள் இந்த நிலந்தான நிகழ்ச்சியூடாக இணைத்து கொண்டு அந்த நோய் நிலைமைகளில் இருந்து எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை இந்த நிலந்தான நிகழ்ச்சியூடாக வார வாரம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னர் நாங்கள் இந்த வேல் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த மக்கள் நேயர்களினுடைய கருத்துக்கிணங்க நாங்கள் அந்த சிறுவர்களினுடைய பெட் பாதுகாப்பு, அதே போன்று இந்த பெட்கள் வாய்களில் ஏற்படுகின்ற பொதுவான இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த சிறுவர்களுக்கான பெட் சுகாதாரம் நாங்கள் இது தொடர்பில் இதுவரை நாங்கள் கதைத்ததில்லை இந்த நிகழ்ச்சியில். இந்த சிறுவர்களுக்கான பெட் சுகாதாரம் அவர்களுக்கு அந்த குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால், இந்த பாட்பல்லு அவர்களுக்கு சிறுவர்களுக்கு விழுந்ததன் பின்னர் அதன் பின்னர் அவர்களுடைய பெல் வரிசைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் தொடர்பில் தங்களுக்கான அந்த கருத்துக்கள் தேவை என்று கூறியிருந்தார்கள். அது தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது தாடை, வாய், முகம் பெருசாகி கொண்டு போகும் பொழுது இந்த முகம் வளர்ச்சி அடைவதற்கு பற்களின் வளர்ச்சி அது இன்றியமையாதது. முகம் அது வேர்ட்டிகல் வளர்ச்சி, அதாவது இந்த பாட்டுக்கு வளர்வதற்கு பற்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற முகம் சிறுவர்லேருந்து பெரியவராகும் பொழுது மாறுபடுகின்றது. ஆகவே பற்களும் மாறுபட வேண்டும். அதாவது சிறு பிள்ளைகளுக்கு பாட்பற்களும் பெரியவர்களுக்கு பெர்மனண்டான பற்களும் அப்படி மாறும் பொழுது சிறுவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பற்களும் அவர்கள் என்ன சாப்பிட வேணுமோ என்பதுக்கு ஏற்ற பற்கள் தான் வருகின்றது. அப்படி மாறுபடும் பொழுது நாங்கள் இப்பொழுது ஒரு இயற்கையான உணவுகளை தவிர்த்து வருகின்றோம். அதாவது இயற்கையான உணவுகளை தவிர்த்து வருவதாலும் ஜெனட்டிக் அதாவது பாரம்பரியம் மாறுபடுவதாலும் இந்த அதாவது பற்கள் ஒழுங்கில்லாமல் வருகின்றன. அதாவது பாட்பற்கள் விழுந்து பெர்மனண்டான பற்கள், நிரந்தர பற்கள் வரும் பொழுது இந்த ப்ராப்ளம் வருகின்றது. இப்பொழுது அதாவது பாட்பற்கள் ஒரு அளவில் காணப்படும். அடுத்து நிரந்தர பற்கள் எண்ணிக்கையிலும் கூட, அதாவது பாட்பற்கள் சாதாரண ஒரு சிறுவருக்கு 20, பெரியவர்களுக்கு நிரந்தர பற்கள் சாதாரணமாக 32, குறைஞ்சி கூடி காணப்படுகின்றது. அடுத்து பார்க்கும் பொழுது பாட்பற்கள் அதாவது அளவு சிறியவை, நிரந்தர பற்கள் அளவு பெரியவை. அடுத்து கலர், பாட்பற்கள் அதில் பால் என்று சொல்கிறோம், பாட்பற்கள் என்று சொன்னால் அது மிக வெண்மையாக இருக்கின்றது. ஆனால் நிரந்தர பற்கள் ஒரு மஞ்சள் கலந்த வெண்ணிறமாக இருக்கும். பாட்பற்கள் அந்த தாங்குகிற தன்மை, அதாவது நாங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது அவர்கள் சிறுவர்கள் மென்மையான உணவு தான் சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பாட்பற்கள் கொஞ்சம் கடினம் இல்லாமல் மென்மையாக இருக்கும். ஆனால் வளர்ந்து வரும் பெரியவர்களுக்கு அவர்கள் எல்லா கடினமான உணவுகளை சாப்பிடுவதால் அந்த பற்கள் சற்று கடினமாக காணப்பட வேண்டும். இந்த மாற்றம் நிகழும் பொழுது எங்கள் தாடி எலும்பு அதுக்கேற்றபடி வளர வேண்டும்.
அதாவது நான் சொன்ன சைஸ் அளவு கொடுக்கிறது, எண்ணிக்கை கொடுக்கிறது. ஆனால் தாடி என்பும் அதுக்கேற்றபடி வளர வேணும். தாடி என்பு என்ற வளர்ச்சி சின்னனாகும் பொழுது, சிறியதாக இருக்கும் பொழுது, பற்கள் அதே அளவு வரும் பொழுது பற்கள் இடம் இல்லாமல் அங்குமிங்குமா வளர்கின்றது. இது எல்லோருக்கும் இப்பொழுது காணப்படும். முன்பு இது காணப்படவில்லை. ஏனென்றால் நாங்கள் உணவில் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை உணவு விட்டு ஆர்டிஃபிஷியல், அதாவது ஒரு செயற்கையான உணவுக்கு போல்வதால் ஏற்பட்ட மாற்றங்களாகும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த வளர பற்களினுடைய எண்ணிக்கை கூடுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய இந்த தாடைகள் அதனுடைய வளர்ச்சி தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த சிலருக்கு, சில பிள்ளைகளுக்கு பற்கள் இவ்வாறு அந்த நேர் வரிசையில் இல்லாது முன்னுக்கு பின் அல்ல அந்த ஒரு பக்கமாக பற்கள் வளர்கின்ற ஒரு சீரற்ற நிலையில் வளர்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இதை அவர்கள் ஆரம்பத்திலேயே சரிப்படுத்துவது நல்லதா, அல்லது அவர்கள் வளர்ந்ததன் பின்னர் அந்த பற்களை உரிய முறையில் நேராக்குவது சிறந்ததாக இருக்குமா? பொதுவாக ஒரு பாட்கல்கள் விழத் தொடங்குகின்றன ஒரு கிட்டத்தட்ட 6 வயதிலிருந்து. பின்பு அவை முற்றாக விழுவடைந்து நிரந்தர பற்களாக மாறுபடுகிறது 12 தொடக்கம் 13 வயது வரை. அப்படி மாறுகின்ற பொழுது இந்த பற்கள் நாங்கள் சில சிகிச்சைகள் அளிக்கின்றோம் அந்த டைமில். இப்போ 6 வயதுக்கு புறப்பட்ட பால் பல்லுகளுக்கு சீராக்கல் சிகிச்சை இல்லை, அதுக்கு இல்லை. ஆனால் 6 வயதுக்கு புறப்பட்டவருக்கு ஒரு சீராக்கல் சிகிச்சை நடக்கின்றது. அது சிக்கலான சிகிச்சையாக இருக்காது. அதாவது வருமுன் காப்போம் என்ற போல ஒரு பின்னுக்கு வர்ற விளைவுகளை குறைக்கிறதுக்குரிய சீராக்கல் சிகிச்சை தான் நடைபெறுகின்றது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், கீழே பெர்மனன்ட் பல்லு வரும்போது அவை பெரிதாக காணப்படும் கீழ்பற்கள், அதுக்கு இடம் இல்லாதபடியாக அது உள்ளுக்குள்ளே வெளியில் வரும் கீழே. அப்படி வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அடுத்து இருக்கிற பாற்பல்லை கலட்டி விடுகிறோம். கலட்டி விட்டவுடன் அது நேச்சுரலாகவே லைனுக்கு போய்விடும். அப்படியான சிகிச்சைகளை நாங்கள் வழங்குகின்றோம். அதை விட சில வேளைகளில் சில பாற்பற்கள் வர முடியாமல் எலும்புகள் தங்கிவிடுகின்றன. அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்குரிய பாற்பற்களை கலட்டி விட்டால் அது ஒழுங்காக முளைத்துவிடும். சில வேளைகளில் ஒரு நிரந்தர பற்கள் இல்லை, ஆனால் பாற்பற்கள் இருக்குது அதுக்குரிய. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன வேண்டாம், அந்த வர வேண்டிய நிரந்தர பல் எங்கே வரணுமோ அதுக்கேற்றபடி நாங்கள் சில நேரம் இந்த பாற்பற்களை கலட்டி விடுகின்றோம். ஆனபடியால் இப்படியான நிலைமை ஏற்படும் பொழுது, அதாவது பற்கள் ஒழுங்கில்லாமல் 6 வயதுக்கு பிறகு அங்குமிங்கும் வந்தால் வைத்தியரிடம் சென்று காட்டி அட்வைஸை பெறுவது நல்லது. அவர்கள் சில பற்களை பிடுங்கி விடுகிறார்கள், அல்லாத அட்வைஸ் கொடுப்பார்கள். ஆனால் நிரந்தரமான பயிற்சியை 11 தொடக்கம் 12 வயதுக்கு பிறகுதான் நாங்கள் செய்கின்றோம். சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த பாட்பெட்கள் என்கிற வருகின்ற பொழுது அது எண்ணிக்கை 20ஆக இருக்கும். அதன் பின்னர் வளர்ந்தவர்களுக்கு 32 கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த சிறுவர்களுக்கான இந்த பாட்பெட்கள் 20ம் வீழ்ந்துதான் புதிய பெட்கள் முளைக்கின்றதா, அல்லது சிலருக்கு அந்த பாட்பெட்களே தொடர்ந்தும் சில பெட்கள் அவ்வாறு இருக்கின்றதா? அதாவது நிரந்தர பற்கள் அங்கே தான் முளைக்க வேண்டிய இடத்தை விட்டு வேற எங்கேயும் முளைத்தால் அந்த பால் பல் அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு இப்பொழுதும் ஒரு பால் பல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எனக்கு அதுக்குரிய நிரந்தர பல் எனக்கு இல்லை. அது இப்பொழுதும் இந்த வயதிலும் எனக்கு பால் ஒன்று இருக்கின்றது. அப்போ அதாவது நிரந்தர பற்கள் இல்லாவிட்டால் அதுக்குரிய பால் தொடர்ந்து வாயிலே காணப்படும். அது அழகாக இருக்காது. என்னென்றால் அது அந்த பாட்பல் நான் சொன்னது போல் எதியாக தேய்ந்து விடும், ஒரு கலர் மாறிவிடும், சைஸ் சின்ன இருக்க, மற்றதெல்லாம் பெரிதாக இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மாறுபாடு காட்டும். ஆனால் அந்த பல்லு தொடர்ந்து காணப்படும். அதே போல் நிரந்தர பல்லு மாறி முளைக்கும் பொழுது வேறு எங்காவது முளைக்கும், அல்லாது தலைகளா முளைக்குது. சில பேருக்கு மூக்காலையும் பல்லு வருது தலைகளா முளைத்து. அப்படியான நேரங்களில் இந்த பாட்பல்லாக தொடர்ந்து காணப்படும். அந்த பல்லு நல்ல நிலையில் காணப்பட்டால் அதை நாங்கள் கலட்டாமல் பேணி பாதுகாக்கலாம். நிலந்தான நிகழ்ச்சியில் இந்த சிறுவர்களுக்கான பெட் சுகாதாரம் தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி டாக்டர், இப்போ நீங்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போன்ற, அதாவது
உங்களுக்கும் என்று தற்போது வரை இந்த பாட்பைக்கள் இருப்பதாக கூறுகின்றீர்கள். ஆனால் இதே போன்று பலருக்கு, உங்களை போன்று பலருக்கும் இந்த பாட்பைக்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது, அதாவது நிரந்தர பெட்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த பாட்பெட்கள் தொடர்ந்தும் இருக்கும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் சிலருக்கு அந்த தெத்திப்பல் என்று இதற்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் அந்த போதிய விளக்கத்துக்கு நான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக இந்த தெத்திப்பல் என்று ஒன்றுக்கு முன்னுக்கு ஒரு பெல், நடுவில் ஒரு பெல், அதே போன்று பின்னுக்கு ஒரு பெல் என்று சிலருக்கு 2 பெட்கள் இருக்கும், சிலருக்கு 3 பெட்கள் இருக்கும். அந்த அந்த சீரின்மை தொடர்பாக இருக்கும். ஆனால் சிலர் அதை பிடுங்குவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுத்தும்? பொதுவாக சில பேருக்கு பெட்கள் பால் பெட்கள் நிரந்தர பெட்களுக்கு பின்னுக்கு முளைத்தால், நிரந்தர பின்னுக்கு முளைக்கும் போது பாட்பல்லு விழாது, அப்படியே காணப்படும். நான் முன்பு கூறின போல ஒரு நிரந்தர பல் பின்னால் முளைக்கும் பொழுது அதற்குரிய பாட்பல்லை நாம் கலட்டி விட்டால் அந்த நிரந்தர பல் தானாக அந்த இடத்துக்கு வரும். நாங்கள் அப்படி செய்யாமல் விட்டால் தொடர்ந்து இந்த சீரின்மை காணப்படும். அதாவது நிரந்தர பெட்கள் அங்கேயும் இங்கேயும் வரும். சிலது வாய்க்குழிக்குள்ள வரும், சிலது மாறி எலும்புக்குள்ளேயே தங்கிவிடும். எலும்புகள் தங்கி எலும்பை நோக்கி உள்ளுக்கு வளரும். எலும்பை நோக்கி வளர்ந்து வெளியில் வர முடியாவிட்டால் அதை சுற்றி ஒரு சபு போல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு எலும்புக்குள்ள அந்த ஒரு பலூன் போல ஒரு வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டு அது எலும்புகளின் தன்மையை குறைத்து போகும். அதுக்கு பிறகு சத்திர சிகிச்சை மூலம் அந்த பையை வெட்டி எடுத்து பல்லையும் கலட்ட வேண்டி வரும். அடுத்து சில பெட்கள், நான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வேலை செய்யும்போது ஒரு சம்பவம், ஒருவருக்கு பால் பல் இருந்தது, அவற்றை நிரந்தர பல் காணப்படவில்லை. நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது அவருடைய நிரந்தர பல் கீழ் நோக்கி வராமல் மூக்க நோக்கி வளர்ந்து மூக்குக்குழியில் முளைத்து விட்டது. ஒரு சாதாரணமாக பல்லை பிடுங்குற பல் வைத்தியர். இந்த முறை என்ன நடந்தது சொன்னால், நாங்கள் இஎன்டி டாக்டருக்கு அதை ரெஃபர் பண்ணி அவர்தான் பல்லை மூக்குகளால் பிடுங்கினார். அப்படியான சந்தர்ப்பங்கள் கூடி வருகின்றன. அடுத்து ஒரு பல்லு இதுக்குள் காணப்படும் பொழுது ஒரு விபத்துகள் ஏற்படும் பொழுது, நான் குறிப்பிட்ட வந்த பலூன் போல இல்லாட்டி பல்லு எலும்புகள் இருந்து அந்த தாடையின் அடிப்பாகத்திலிருந்து காணப்படும் பொழுது எலும்பு உடைவுகள் பல்லுக்கு, அந்த முளைக்காத பல்லுகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. ஆகவே உங்கள் நிரந்தர பல் வராமல் பால் பல்லு தொடர்ந்து காணப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த பல்லுக்குரிய சரியான சிகிச்சையை செய்ய வேணும். சில நேரம் இந்த நிரந்தர பல் ஒரு தீங்கும் விளைவிக்காதுன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டு விடலாம் எலும்புக்குள்ளே, அதுக்கு சிகிச்சை செய்யணுமென்று இல்லை. ஆனால் தீங்கு விளைவிக்கும்னு சொன்னால், அதாவது ஒரு பெத்தாலஜிக்கல் மாற்றங்கள், அதாவது பலூன் போல வளர்றது, மற்றது எலும்பை கரைக்கிறது, அப்படியான இருந்தால் அவையை வெட்டி அகற்ற வேணும். சில நேரங்களில் இந்த பால் பல்லு விழாமல் நிரந்தர பல்லு எலும்புகள் காணப்படும் பொழுது நாங்கள் சிகிச்சை அளிக்கும் போது இந்த பற்களை தள்ளல அது உள்ளுக்கு வெளியில், அந்த நேரத்திலும் நாங்கள் இந்த எலும்புகள் இருக்கிற பல்லை ஒன்றில் வெட்டி அகற்றுகிறோம். இல்லாட்டி அவற்றை அகற்றி திரும்பவும் அந்த அவை இடங்களுக்கு, அவை இருக்க வேண்டிய இடங்களில் திரும்பி மீள வைக்கின்றோம். இல்லாட்டி வேறு இடங்களுக்கு கூடி கொண்டு போய் அதை திருப்பி நீங்கள் வைத்து கொள்ளலாம். சரி டாக்டர், இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்றதான் இந்த வாய்க்குழிக்குள் எவ்வாறான இந்த மாற்றங்கள் இடம்பெறுவதாக நீங்கள் கூறுகின்றாங்க, நிரந்தர பெட்கள் பாட்பைக்கள் முளைக்கின்ற பொழுது. ஆனால் இந்த சிலருக்கு அந்த வாய்க்குழிக்குள் 2 அடுக்குகளில் பெட்கள் இருக்கின்ற பொழுது சில இந்த வாய் சுகாதாரம், ஏனென்றால் அவர்கள் அந்த 2-3 பெட்களுக்கு இடையில் உணவுகள் தங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கலாம், வாய் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். எனவே இந்த வாய்க்குழிக்குள் 2-3 அடுக்குகளில் பெட்கள் இருக்கின்ற பொழுது அது அவர்களுடைய இந்த வாய் சுகாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா, அல்லது அவ்வாறு இருக்கின்றவர்கள், யாராவது இந்த இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? அதாவது பெட்கள் இப்படி ஒழுங்கில்லாமல் பால் பல்லும் விழாமல் நிரந்தர பெட்களும் இருந்து அந்த பெட்கள் அங்கும் இங்கும் காணப்படும் பொழுது நீங்கள் பெட்களை பற்தூரியால் அந்த இடத்தைக்கு கிளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும்.
அந்த நேரத்தில் இந்த சாப்பிடும் பாட்டிகளோ வாயில் ஏற்படுற பதார்த்தங்கள் அங்கு படிந்து பற்களை பற்சூத்தியை உருவாக்கலாம் ஒன்று. ரெண்டாவது முரசுகரை அந்த வருத்தத்தையும் ஏற்படும். என்றால் அதுக்குள்ள பாக்டீரியா போய் தங்கி அவை அசிட்டை உண்டாக்கி அந்த அசிட் பற்களை தாக்கி பற்சூத்தியை உருவாக்கும். அதே போல் அந்த இரசாயன பதார்த்தங்கள் பாக்டீரியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு அது முரசையும் தாக்கும். அதனால் அந்த பற்களுக்கு இடைவெளி முரசுக்கு இடைவெளிகள் காணப்பட்டு வரும். ஆனால் பற்களை எப்படியாவது நீங்கள் சுத்தம் செய்தால் ஏதாவது முறையில் இப்பொழுது பற்தூரியை வெவ்வேறு விதமாக காணப்படுகின்றது. இப்படியான பிரச்சனைகளுக்குரிய பற்களுக்கு இடையில் பற்களை துறக்குவது கூடி தூரிகைகள் காணப்படுகின்றன. அப்படியான ஒரு ஸ்பெஷலான பற்தூரிகையை நீங்கள் பாவித்தால் வடிவாக அவற்றை நீங்கள் விளக்கிக் கொள்ள முடியும். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் சொன்ன போல சூத்து எழுதல் வேறு. எதுவுமே நாங்கள் பல்லை வடிவாக க்ளீன் பண்ணி, அதாவது பற்களை காலை மாலையும் சாப்பாட்டுக்கு பின் பற்களை க்ளீன் பண்ணி கொண்டு வந்தால் இந்த ப்ராப்ளம் எத்தனை பல் ஒழுங்கில்லாடி கூடி நாங்கள் அழகாக க்ளீன் பண்ண மாட்டால் இந்த பிரச்சனை கடைசி வரையும் வராது. ஏன்னு சொன்னால் பல் ஒழுங்காக இருப்பவர் கூடி சில நேரம் பல் முரசு கரைகிறது, பற்சூத்த வருகிறது. அதே நேரத்தில் பல் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பற்களை நன்றாக சுத்தம் செய்வது தான் காரணம். எனவே எங்கள் தான் பிழைய ஒழிய பற்கள் சீர்மையால் இல்லை. சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த சிலர் நாங்கள் பார்க்கலாம், சிலர் எங்களுடன் கதைக்கின்ற பொழுதே அவர்களுடைய இந்த வாய்களில் இருந்து துர்நாற்றம் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். அது ஏன் வருகின்றது? இதே ஆங்கிலத்தில் துர்நாற்றத்தை ஆங்கிலத்தில் கலிட்டோசிஸ் என்று சொல்வார்கள். துர்நாற்றம் என்று சொன்னால் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒருவர் கதைக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு சகிக்க முடியாத மனம் ஒன்று வாயில் ஏற்படும். அது பக்கத்தில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் அருவெறுப்பாக காணப்படும். இந்த துர்நாற்றத்துக்கு காரணம் நாங்கள் பற்களை சுத்தம் செய்யாமல் விடும் பொழுது அங்கே இருக்கிற உணவு பதார்த்தங்களை சில பாக்டீரியாக்கள் அழுக பண்ணி அவை உண்டாக்குற அந்த அழுக பண்ணும் பொழுது ஏற்படுற இரசாயன பொருட்களில் கொஞ்சம் வாயு போல தன்மை வெளியேறுகிறது. அந்த வாயு தான் துர்நாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் பற்களை நீங்கள் நன்றாக சுத்தம் செய்ய வேணும். அல்லது பல் வைத்தியர்னு சொன்னால் அதுக்குரிய அந்த அவற்றை குறைப்பதற்குரிய அந்த பாக்டீரியாவின் எமௌண்டை, ஒரு பாக்டீரியாவும் வாயிலேருந்து ஒன்றை கூடி குறைக்க முடியாது கண்டாம். ஆனால் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பாக்டீரியா குறைக்கலாம். அதுக்குரிய வாய்கள் உர மருந்துகள், அதாவது மவுத் வாஷ், அவற்றை பாவித்து பற்களை க்ளீன் பண்ணலாம். சில பேர் கொஞ்சம் வாசனை தரக்கூடிய மவுத் வாஷ்களும் பாய்ப்பார்கள் அந்த மனத்தை குறைப்பதற்கு. ஆனால் அது எந்த மவுத் வாஷ் பாக்டீரியா க்ளீன் பண்ணுதோ அதை நீங்கள் பாவிச்சா சரி. அதோட நீங்கள் பற்களை சுத்தம் செய்தால் இந்த வாய் மனம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த மருந்தகங்களில் இந்த மவுத் வாஷை நாங்கள் பெற்றுக்கொள்ளாது உரிய மருத்துவ நிபுணரை நாடித்தான் நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றீர்களா? ஏனென்றா என்ன தேவைக்கு வாய் கழுவுற மருந்து மவுத் வாஷ்ன்றது இருக்குது. இப்போ முரசு கரைகிறதுக்கு ஒரு மவுத் வாஷ் இருக்கும், அது ஒரு பாக்டீரியாவில் ஏற்படும். வாய் இந்த மனத்துக்கு ஒரு மவுத் வாஷ் இருக்கும். மற்றது பற்சூத்தியை தடுக்கிறதுக்கு ஒரு மவுத் வாஷ் இருக்கும். அதை விட வாயின்ற நாங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எச்சில் வாயில் குறைவாக வரும். சில அவருக்கு கூட பிரச்சனை, எச்சில் வாயில் குறைவாக வந்தால் கதைக்க கூடியல அது என்ற எச்சில் வேணும், சாப்பிட உணவு கஷ்டம். அதே போல் எச்சில் குறைவாக வந்தால் பல்லு க்ளீன் பண்ணப்படாது, நேச்சுரலாக க்ளீன் பண்ணுறதுன்னு இல்லை. அப்போ அவர்களுக்கும் பற்சூத்தை வேறு வருத்தங்கள்லாம் பெறலாம். ஆனபடி அவைக்கும் நாங்கள் சில மவுத் வாஷ், அதாவது ஆர்டிஃபிஷியல் சலைவான்றோம், அதாவது உமிழ்நீர் வெளியில் தயாரிக்கப்பட்டு அதையும் கொடுக்கின்றோம். ஆனபடியாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்து தான் எந்த மருந்தை பாவிக்கணுமென்று இருக்குது. எப்பவும் ஒரு வைத்தியரிடம் சென்று காட்டின பிறகு மருந்தை பாவிப்பது நல்லது. இருக்கின்றோம் நிரந்தர நிகழ்ச்சி இந்த சிறுவர்களுக்கான பெட் சுகாதாரம், அதே போன்று பொதுவான பெட் சுகாதாரம் தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார் டாக்டர், இதற்கு முன்னர் நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த வாய் சுகாதாரம் தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிலருக்கு, அதாவது இந்த பல் ஈறுகளுக்கு முரசுகளுக்கு சொக்குக்கும் இடையில் சில வீக்கம், தடிப்பான வீக்கம் மாதிரியான ஒரு நிலைப்பாடு காணப்படும். அதில் சிதல் தன்மையும் காணப்படும். இது எவ்வாறான காரணத்தால் வருகின்றது? அது
எல்லாத்துக்கும் காரணமே நாங்கள் பல்களை சுத்தம் செய்யாவிடும் பொழுது அது முன்னர் குறிப்பிட்ட போல பாக்டீரியா போய் பற்களை தாக்கும், பற்களையும் தாக்கும், முரசையும் தாக்கும். பற்களை தாக்கி அதுக்கு சிகிச்சை பெறாவிடாம முட்டால் ஈவன் பாட்பற்களை கூடி அவை பாக்டீரியா ஈஸியாக தாக்கிவிடும். அந்த பாக்டீரியா தாக்கம் ஒரு புறம், சிறுவர்களுக்கு நாங்கள் கூடுதலாக இனிப்பு பண்டங்களை வழங்குகின்றோம். அந்த இனிப்பு பண்டங்கள் பாக்டீரியாவுக்கு மிகவும் பிடிச்ச உணவாகும், வாயில் உள்ள பாக்டீரியாவுக்கு. அப்போ அந்த இனிப்பு பண்டம் கூட எடுப்பவர்களுக்கு பாக்டீரியா அதைத்தான் நொதித்து ஆசிட்டாக அதாவது ஆசிட்டாக மாற்றுகின்றது. அப்போ அவர்களுக்கு கூட இனிப்பு, அதாவது சாப்பாட்டுக்கு எந்த நேரம் சாப்பிடுவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டங்களை எப்பொழுதும் சாப்பிட்ட பின் வழங்குவது நல்லது. ஏன்னா சிறுவர்கள் இனிப்பு கொடுக்காமல் இருக்கிறாது. சாப்பிட்ட பின் உடனடியாக கொடுத்தால் வாயில் அந்த சலைவா அதாவது உமிழ்நீர் கழுவி விட்டுடும். இடக்கிட கொடுத்து கொண்டிருக்கிறத தொடர்ந்து அது பாக்டீரியாவின் தாக்கத்துக்குள்ளாகி அமிலத்தை உண்டாக்கி அந்த அமிலம் போய் பற்களை தாக்கி முரசையும் தாக்கின பின் அதுக்கு பிறகு நாங்கள் சிகிச்சை, அதாவது பற்களை அடைத்தோ முரசை கிளீன் பண்ணியோ செய்யாமல் விட்டால் அந்த பாக்டீரியா பல்குழிக்குள் சென்று அதன் அந்த வேறுக்கிற வழியில் எலும்பினூடாக வழி சிதல் கட்டிகளாக மாறுகின்றது. அதே போல் முரசுக்கள் ஊடாக சென்று உள்ளுக்கு போய் சிதலாக மாறுகின்றது. அதுக்கு காரணமே இதுதான் ப்ராப்ளம். நாங்கள் பற்களை ஒழுங்காக நாங்கள் சுத்தம் செய்யாததும், அது ஏற்பட்ட பிறகு சூத்து ஏற்பட்ட பிறகு கூடி அதுக்குரிய சிகிச்சையை பெற முடியாது தான் காரணம். அப்படி ஏற்பட்டால் கூடி ஸ்டார்டில் நாங்கள் ஆன்டிபயோட்டிக், அதாவது பாக்டீரியா கொள்கின்ற ஆன்டிபயோட்டிக் அதில் கொடுத்து விட்டு, அதாவது அந்த அப்சஸ் காட்டி அதாவது சிதல் காட்டியை வெட்டியாக அகற்ற வேண்டும், ஐஎன்டி என்று சொல்லப்படுகிறது. இவை செய்தால்தான் இந்த குணப்படுத்த முடியும். ஏன்னா அப்சஸ் பெற விட்டு நாங்கள் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் ஒரு நாளும் இந்த சிதல் கட்டிகளை போகாது, அதனுடைய குணப்படுத்த முடியாது. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சிதல் கட்டிகளை வெட்டி அதுக்குள்ள சிதலை வெளியேற்ற வேண்டும். அப்படி செய்தால்தான் பூரணமாக குணப்படுத்த முடியும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த சிலருக்கு இந்த பெரியவர்களான வளர்ந்ததன் பின்னர் கூட இந்த கொடுப்பு பெற்கள் முளைக்கின்ற பொழுது ஒரு வலி காணப்படும். சிலர் அதற்கு வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் மருத்துவ நிபுணரை நாட வேண்டுமா, அல்லது இவ்வாறு வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வது நல்லதா? கடைசி பற்கள் முளைக்க 8வது பற்கள், அதாவது 3வது பெர்மனன்ட் மோலர் அதுதான் கடைசியாக முளைக்கின்றது. அநேகமாக அது 20 தொடக்கம் 21 வயதுக்கு இடையில் முளைக்கின்றது. அப்படி முளைக்கும்போது அங்கே கஷ்டம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏற்கனவே பற்கள் பெரிதாக இருந்தால் இடைவெளி இல்லை அங்கு. அப்போ வேற கஷ்டப்படணும் கொண்ட ஒரு பிரச்சனை. மற்றது கஷ்டப்பட்டு வேற வெளிக்கிடையில சுற்றி இருக்கிற அதாவது எலும்பை உடைச்சி கொண்டு எலும்புக்களால் வர வேண்டும், அதுக்கு மேலே இருக்கிற சவ்வை கிழிச்சு கொண்டு வர வேண்டும். வரும் பொழுது ஏற்கனவே உள்ளுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கு கிருமி தொற்று ஏற்படுகின்றது. என்று அந்த பல்லு பெற முடியாமல் கஷ்டப்பட்டோன்னு அங்கு சின்ன இடைவெளிகளுக்குள்ளால் கிருமி போய் அந்த பற்களை தாக்கும், அந்த பற்று வலிக்கும். அதே நேரத்தில் அடுத்துள்ள பற்களையும் இது ப்ரஷ் பண்ணும் முன்னோக்கி. அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு 2 முறை வலி ஏற்பட்டால், அதாவது பல்லு இந்த கடைசி கடவாய் பல்லு வரும் பொழுது, அதாவது நாங்கள் சொல்கிறது ஞானப்பல்லு, விஸ்டன் டீத்னு சொல்கிறது, அது வரும் பொழுது உங்களுக்கு 2 முறைகளுக்கு மேல் வலி ஏற்பட்டால் வைத்தியரிடத்தில் என்று காட்ட வேண்டும். காட்டினால் அவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார்கள் என்ன ப்ராப்ளம் உண்டு, இந்த பல்லு ஒழுங்காக வருமா அல்லது வர முடியாதாண்டு, அடுத்த உள்ள பற்களை தாக்குமா, இதால் ஏற்படும் ப்ராப்ளம் என்ன. அப்படி வரும் பொழுது கூடுதலான நேரங்களில் பல்லு கொஞ்சம் அந்த பற்கள் கூடி ஒழுங்காக நேரம் வராது. ஒன்றில் சரிவாக முன்னோக்கி சரிந்திருக்கும், அல்லாட்டி பின்னோக்கி சரிந்திருக்கும், அல்லாட்டி 90 டிகிரியில் போய் மற்ற பல்லை முட்டி கொண்டு நிற்கும். அந்த 90 டிகிரியில் இருக்கிற பல்லுகள் வழியில் வராது. சில பல்லு நேர்மையாக சரியாக தான் நிற்கும், அது ஓடி வராது. இவற்றை இம்பெக்டட் டீத்ன்னு சொல்கிறோம். இப்படி வர முடியாத பல்லு அடுத்த பற்கள் தேன் கிடைக்குமா, இல்லாட்டி ஒரே வேதனையை தந்து கொண்டிருந்தால், அதாவது 2 சந்தர்ப்பங்களுக்கு மேலே வேதனையை கொடுத்தால் அவற்றை சத்திர சிகிச்சை மூலம் வெட்டியே கட்ட வேண்டும். நோமலாக அந்த பல்களை பிடுங்க முடியாது.
நன்றி. இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் இந்த பெண்களில் ஏற்படுகின்ற பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் நேயர்களினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். இது தொடர்பில் ஆலோசனைகளை வழங்கியிருந்த டாக்டர் சத்யகுமார் அவர்கள், அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.